இப்படியே நாங்கள் எழுந்து நின்ற வண்ணமாக கர்த்தருடைய வார்த்தைக்கு ஆதாரமாக நாங்கள் வார்த்தையை வாசித்து இன்றைய நாள் தேவனுடைய வார்த்தைக்குள்ளாக கடந்து செல்லலாம். எல்லாரும் நாங்கள் எழுந்திருந்து தேவனுடைய வார்த்தைக்கு கனம் கொடுத்தவர்களாக கர்த்தருடைய பிள்ளைகளாக நாங்கள் கடந்து செல்லலாம். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 9வது அதிகாரம் 16வது வசனம். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 9வது அதிகாரம் 16வது வசனம். 1 கொரிந்தியர் புஸ்தகம் எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 9வது அதிகாரம் 16வது வசனம். முதலாவது நோர்வேஜிய மொழியிலே வாசிக்கும் பொழுது வாசித்த பிற்பாடு தமிழ் மொழியிலே வாசிப்போம். 1. Korinterbrev, kapittel 9, vers 16. Men det at jeg forsyner evangeliet, er ikke noe jeg skryter av. Det ligger på meg som en tvang ved meg om jeg ikke forsyner evangeliet. Amen. 1 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 16வது வசனம். சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை. அது என்மேல் விழுந்த கடமையா இருக்கிறது. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ. ஜெபம் பண்ணுவோம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, மகிமையுள்ள தெய்வமே, தர்மையான பரிசுத்தமான இந்த ஓய்வு நாளிலும் உம்முடைய பிள்ளைகளாக ஒன்று சேர்ந்து உங்களை ஆராதித்தோம், உங்களை மகிமைப்படுத்தினோம், எங்களை பலப்படுத்தினீர் ஆண்டவரே. இப்பொழுது உம்முடைய வார்த்தைகளை கேட்கும்படியாக உம்முடைய சமூகத்திலே நாங்கள் உட்கார்ந்து இருக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் இந்த நாளிலும் ஆண்டவரே ஒரு ஆரோக்கியமான ஆவிக்குரிய வாழ்க்கைகள் எங்களுக்குள்ளே இன்னும் ஆண்டவரே பெருகத்தக்கதாய் கர்த்தர் இந்த நாளிலும் உம்முடைய வார்த்தைகள் மூலம் எங்களோடு இடைப்படும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, உம்முடைய வார்த்தையின் பிரசித்தம் எனக்கு வெளிச்சத்தை தந்ததென்று சங்கீதக்காரன் சொன்னது போல இன்றைக்கும் ஆண்டவரே இந்த வார்த்தைகளினுடைய பிரசித்தம் பிரவேசம் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கைகளிலே ஆரோக்கியங்களை உண்டு பண்ணும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். வார்த்தையை கொடுக்கிற அடியேனையும் சிலுவை நிழலை மறைத்துக் கொள்ளும்படியாக செபிக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த நாளிலும் இந்த வார்த்தைகள் ஆண்டவரே ஒவ்வொருவருக்குள்ளும் 30, 60, 100 பலன் கொடுத்து ஆண்டவரே இன்னும் அநேகருக்குள்ளே ஒரு ஆரோக்கியமான ஆவிக்குரிய வாழ்க்கைகளை பெருக பண்ணத்தக்கதாய் ஆண்டவரே இந்த வார்த்தைகள் கிரியை செய்யும்படியா இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். அமர்ந்து கொள்ளலாம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. இந்த நாட்களிலே கோடை காலத்திலே அதிக வெப்பமாக இருக்கிறது தான். ஆனாலும் கர்த்தருக்குள்ளாக கர்த்தர் சார்ந்து கொள்ளுவோம். எந்த நிலையிலுமே கர்த்தர் தான் எங்களுக்கு முக்கியம். ஆமேன். கர்த்தருடைய காரியங்கள் தான் எங்களுக்கு முக்கியம். ஆமேன். இந்த வெப்பமான காரியங்கள் கூட அல்லது வெக்கை கூட எங்களை தேவனை விட்டு தேவனுடைய காரியங்களை விட்டு அசைய பண்ணக்கூடாது. வேதம் சொல்லுகிறது, உம்மை உறுதியாய் பற்றி கொள்ள மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடினால் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வேன். ஆமேன். உறுதியாய் எந்த விதத்திலும் எங்களை தேவனை பற்றி கொள்ளுகிற விடயத்திலே அசைய பண்ணக்கூடாது. ஆமேன். கர்த்தர் எங்களை அப்படியாக எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். ஆகவே தேவ பிள்ளைகளாக இந்த ஆரோக்கியத்தின் ஆண்டிலே எங்களுடைய வாழ்க்கைகளிலே ஒரு ஆவிக்குரிய ஆரோக்கியம் எங்களுக்குள்ளே பெருகத்தக்கதாய் அல்லது ஒரு ஆவிக்குரிய ஆரோக்கியமான வாழ்க்கை எனக்குள்ளும் உங்களுக்குள்ளும் அது கட்டப்படத்தக்கதாக கர்த்தர் இந்த ஆண்டிலே எங்களுக்கு அவருடைய நல்ல வார்த்தைகளை நல்ல ஆலோசனைகளை எங்களுக்கு பேசிக் கொண்டிருக்கிறார், வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆமென். நிச்சயமாக தேவன் இந்த ஆண்டை ஆரோக்கியத்தின் ஆண்டாக ஆண்டவர் இதை வெளிப்படுத்தினது மாத்திரமல்லாமல் அல்லது பிரகடனப்படுத்தினது மாத்திரமல்லாமல் எது ஆரோக்கியம் இல்லாத காரியம், எது ஆரோக்கியம், அதாவது ஆவிக்குரிய பிரகாரமாகத்தான் நாங்கள் அதிகமாய் படித்து கொண்டு வருகிறோம். சர்ற பிரகாரமாக கர்த்தர் சொல்கிறார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேடுங்கள், மற்றதெல்லாம் கர்த்தர் நிச்சயமாய் சர்ற பிரகாரமான ஆரோக்கியங்களை கர்த்தர் தருவார். ஆகவே ஆவிக்குரிய ஆரோக்கியத்தினுடைய காரியங்கள்ல எங்கெல்லாம் குறைவுகள் இருக்கிறது, எது எல்லாம் ஆரோக்கியமின்மையான விடயங்கள் என்னுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் இருக்கிறது என்பதை குறித்து கர்த்தர் எங்களுக்கு வேதம் சொல்லுகிறது. பிரயோஜனமானவைகளை போதித்து
நாங்கள் நடக்க வேண்டிய வழிகளிலே எங்களை நடத்துகிற எங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று சொல்லி. ஆமென். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளே, எங்களுக்கு பிரயோஜனமானவைகள், ஆரோக்கியமான ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை எங்களுக்குள்ளாக பெருக வேண்டும். ஆவிக்குரிய ஆரோக்கியமான வாழ்க்கைகள் எங்களுக்குள்ளாக கட்டப்பட வேண்டும் என்று சொல்லி தெய்வம் எங்கள் மேலே நேசமுள்ளவராய் இருந்து கர்த்தர் பேசிக் கொண்டு வருகிறார். நாங்கள் அநேகர் அந்த வார்த்தைகளின் பிரகாரம் நம்மை நாமே நிதானித்து ஆராய்ந்து பார்த்து கர்த்தருக்குள்ளாக எங்களை நாங்கள் ஒப்பு கொடுத்து வருகிறோம். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது கர்த்தர் பேசுகிறவர், ஆண்டவருடைய வார்த்தைகள் பேசப்படுகிறது. ஆனால் அந்த வார்த்தைகளுக்கு நாங்கள் எல்லாருமே ஒப்பு கொடுத்தால்தான், அதன் பிரகாரம் நானும் நீங்களும் வாழும்படி எங்களை விட்டு கொடுத்தால்தான் அந்த ஆசீர்வாதத்தினுடைய முழுமை எங்களுக்குள்ளே கடந்து வரும். ஆமென். என்றால் வேதத்திலே யாக்கோப் அப்போஸ்தலன் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், நாங்கள் வேதத்தை, தேவனுடைய வார்த்தையை கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல, அதன்படி நடக்கிறவர்களாக இருக்க வேண்டுமா. ஆமென். ஆகவே நாங்கள் கேட்கிறது, இதிலே குறைவுபட்டு கொள்ள வேண்டாம். நாங்கள் வேதத்தை படிக்கிறது அல்லது தேவனுடைய செய்திகளை கேட்கிறதிலே குறைவில்லை, அதிலே எதுவும் யாரும் மட்டம் தட்டி பேசுகிறதற்கு இடம் இல்லை. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், அதன் பிரகாரம் மாத்திரம் இருந்து விடக்கூடாது, நானும் நீங்களும் அதன் பிரகாரம் நடந்தால்தான் ஆசீர்வாதம் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளே, நாங்கள் நல்ல ஒரு ஆவிக்குரிய சபையில இருக்கலாம், நல்ல ஒரு ஆவிக்குரிய பெற்றோர்கள் இருக்கலாம், அல்லது நல்ல ஒரு திருச்சபையில ஒரு ஆவிக்குரிய ஊழியக்காரன் இருக்கலாம். எங்களுக்கு பின்னணிகள் நல்ல ஆவிக்குரிய பிரகாரமான காரியங்கள், நான் சொன்னது போல நாங்கள் வேதத்தை கேட்கிறவர்களாக, படிக்கிறவர்களாக, பல காரியங்கள் எங்களுக்குள்ளே எல்லாம் இருந்தாலும் இவைகளிலே தேவனுடைய பிள்ளைகளை அந்த ஆசீர்வாதத்தின் முழுமையை எங்களுக்குள்ளே தந்துவிட முடியாது என்பதை வேதம் சொல்லுகிறது. என்னால் இன்னொரு வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். ஆமென். அதனாலே மிகுந்த கனிகளையும் கொடுப்பீர்கள். அப்படி என்று சொன்னால் நானும் நீங்களும் எப்பொழுதுமே கர்த்தருடைய பிள்ளைகள், நாங்கள் நல்ல சபையில் இருக்கிறோம் என்று சொல்லி, அல்லது எனக்கு நல்ல ஊழியக்காரனோடு நல்ல இணைப்பு இருக்கிறது, அவரோடு நல்ல பாசம் இருக்கிறது, அவர் எனக்கு நல்லபடியா இருக்கிறார் என்று, அல்லது நல்ல ஒரு திருச்சபையில் இருக்கிறோம் என்று சொல்லி அப்படியே இருந்து விடக்கூடாது. அல்லது எனக்கு நல்ல மனைவி ஆவிக்குரிய ரீதியில் இருக்கிறார் என்று சொல்லி அப்படியே இருந்து விடக்கூடாது. நாங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதன் பிரகாரம் நானும் நீங்களும் நடக்க வேண்டியது தேவனுடைய ஒரு ஆலோசனையா இருக்கிறது. அல்லேலூயா. அவை கர்த்தருடைய பிள்ளைகளே, நாங்கள் இதிலே மிகவும் மிகவும் கவனமா இருக்க வேண்டும். என்றால் அங்கே பிலிப்பியரிலே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது, ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு சுடர்களை போல பிரகாசிக்கிற நீங்கள். அப்ப ஜீவ வசனத்தை பிடித்து கொள்ள வேண்டும், அதன் பிரகாரம் நடக்க வேண்டும். நடந்தால்தான் நாங்கள் சுடர்களை போல தேவனுக்குள்ளாய் ஒரு வெளிச்சமாக நாங்கள் மாற முடியும். ஆமென். அதைத்தான் இந்த வார்த்தைகளில் யோவானிலே நாங்கள் பார்க்கிறோம். 15:7-8 கூட சொல்லப்படுகிறது. அதைத்தான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன், நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால். அதிலே பாருங்க, நான் அந்த வார்த்தையை வாசிக்கிறேன். யோவான் 15:7 சொல்லுகிறது, நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால், அதன் பிரகாரம் வாழ்ந்தால், நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதனால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீசராயிருப்பீர்கள். அப்ப அதன்படி நடந்தாத்தான் அதிகமாக. நான் திருப்ப சொல்றேன், எந்த ஆவிக்குரிய முன்னேற்றமான செயற்பாடுகளை நான் உங்களை குறைவாக பேசவில்லை. வேதம் அதாவது அதன் பிரகாரம் நடக்க வேண்டும் என்பதை முக்கியப்படுத்துகிறது. இப்போ நாங்கள் அதிக நேரம் வேதம் படிக்கிறோம், அதிக நேரம் ஜெபிக்கிறோம், அல்லது அதிக நேரம் நாங்கள் சபையில் இருக்கிறோம், அதனாலே ஆண்டவர் ஆசீர்வாதத்தை தருவார் என்று சொல்லவில்லை. நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும், இந்த வார்த்தையின் பிரகாரம் நானும் நீங்களும் நடந்தால்தான். அப்ப எந்த சாட்டுப்போக்கையும் சொல்லிக்கொண்டு ஆவிக்குரிய ரீதியில நல்ல காரியம் ஜெபிக்க வேண்டும், அநேக நேரம் வேதம் படிக்க வேண்டும், வசனங்களை கேட்க வேண்டும். ஆனால் அதனோடு அதெல்லாம் சரியென்று அதனாலே எனக்கு ஆசீர்வாதம் வரும் என்று, ஆனால் அதிலே கர்த்தர் கிருபையாய் தயவாய் சில ஆண்டவருடைய வழிநடத்தல்கள் இருக்கும், இல்லை என்று நான் சொல்லவில்லை. ஆனால் ஆண்டவர் சொல்றது, நீங்க மிகுந்த கனிகளை
கொடுக்க வேண்டுமானால் நீங்கள் என்னிலும் தேவனுடைய வார்த்தையிலும் தேவனிலும் நானும் நீங்களும் நிலைத்திருக்க வேண்டியது மிகவும் முக்கியம். இதை நாங்கள் தேவ பிள்ளைகளாக நாங்கள் கவனத்திலே கொள்வோம். சில வேளைகளிலே நாங்கள் ஏதோ ஒரு விதத்திலே எங்களுக்கு ஒரு சமாதானத்தை ஏற்படுத்தி கொள்ளலாம். நான் ஏதோ இந்த சபையிலே வந்து ஊழியம் செய்கிறேன், ஊழியம் செய்த குறித்து கூட வேதம் சொல்லுகிறது. நாங்கள் பிசாசுகளை துரத்தினோம், தீர்க்க தரிசனம் உரைத்தோம், பல காரியங்களை செய்தோம் என்று சொன்ன பொழுது ஆண்டவர் சொல்றார், அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள். வேண்டா அவங்க தேவனுடைய நாமத்தை வைத்து அங்கே காரியங்களை சொன்னாலும் கர்த்தருடைய வார்த்தையின் பிரகாரம் நடக்கவில்லை. அவை கர்த்தருடைய பிள்ளைகள் நாங்கள் எப்பொழுதும் நாங்கள் ஆண்டவருடைய வார்த்தையிலும் அவரிலும் நிலைத்திருக்க வேண்டும். அப்பொழுதுதான் மிகுந்த கனிகளை, தேவனுக்கென்ற மிகுந்த கனிகளை நானும் நீங்களும் கொடுக்க முடியும். ஆகவே இந்த இடத்திலே கர்த்தருடைய பிள்ளைகள் நாங்கள் எல்லாரும் இப்படியான வார்த்தைகளுக்கு ஒப்பு கொடுப்போம். என்றால் நான் ஏன் இதை சொல்றேன்றால், சில வேளைகளில் இப்படியான ஒரு சந்தோஷம், ஓகே நல்ல சபைக்கு போகிறோம், எங்களுக்கு இன்னெல்லாம் எனக்கு அவரை தெரியும், அந்த பாசரை தெரியும், இந்த பாசரை தெரியும், அல்லது இப்படி என் மனைவி இப்படி இருக்கிறா, நல்ல ஆவிக்குரிய ஜபிக்கிறவா, என் கணவன் இப்படி, என் பிள்ளைகள் இப்படியான ஒரு சந்தோஷத்திலே இருந்து விடுகிறோம். ஆனால் கர்த்தரிலும் கர்த்தருடைய வார்த்தையிலும் நிலைத்திருக்கிறோமா என்பதுதான் மிகவும் முக்கியம். இதிலே நாங்கள் ஜாக்கிரதையாய் கர்த்தருடைய பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், நீங்கள் இதிலே முக்கியப்படுத்திக் கொள்ள வேண்டும். நீங்கள் வாலிப பிள்ளைகள், அம்மா அப்பாவுடைய ஜபங்கள் நிச்சயமாய் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஆனால் அம்மா அப்பா நல்ல ஆவிக்குரியவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லி அதிலே சொல்லுவார்கள் குளிர் காய்ந்து விட வேண்டாம். ஆண்டவர் சொல்றது, நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தார். ஆமேன். அவே வேதம் படிக்க வேண்டும், ஆலயத்துக்கு வர வேண்டும், ஊழியங்கள் செய்ய வேண்டும், எல்லாவற்றுக்கும் மேலாக அவருடைய வார்த்தையிலும் அவரிலும் நிலைத்திருக்க வேண்டும். ஆமேன். அவே கர்த்தருடைய பிள்ளைகள், நாங்கள் தேவனுடைய ஊழியக்காரர்கள் மூலமாக நாங்கள் இப்படியாக நல்ல ஆலோசனைகளை கேட்கிறோம். நீங்களும் வேதத்தை படிக்கும் பொழுது கர்த்தர் பேசுவார். ஆமேன். அப்பொழுது கர்த்தருக்கென்று எங்களை ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். கர்த்தர் நல்லவர். ஆகவே இந்த நாளிலும் கூட சென்ற வாரத்திலே எங்களுடைய ஊழியக்காரன் தலைமை போதகர் சென்ற வாரத்திலும் ஒரு செய்தியை எங்களுக்கு சொல்லியிருந்தார். முறுமுறுக்கிற காரியத்தில் இருந்து நாங்கள் அது ஒரு ஆரோக்கியமின்மையான, ஆவிக்குரிய ஒரு ஆரோக்கியம் இல்லாத காரியம். அந்த முறுமுறுப்பு ஏன் அங்கே அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே கடந்து வந்தது என்று சொன்னால், அங்கே மோசே இஸ்ரவேல் அங்கே 12 கோத்திரத்திலும் தெரிவு செய்து கானானை அங்கே சுதந்தரித்துக் கொள்ளத்தக்கதாய் அந்த கானானை வேவு பார்க்கும்படியாக அனுப்பின பொழுது அங்கே இருந்த 10 பேர் துர்ச்செய்தியை கொண்டு வந்ததினாலே அங்கே இருந்த ஜனங்கள் அவர்களுக்கு எதிராக முறுமுறுத்தார்கள் என்று நாங்கள் சென்ற வாரத்திலே அருமையாக அதை குறித்து விவரமாக நாங்கள் பார்த்தோம். ஆகவே அந்த துர்ச்செய்தியினாலே எப்படியாக முறுமுறுப்பு தேவனுடைய ஊழியக்காரர்களுக்கு விரோதமாக கடந்து வந்தது, அதனாலே தேவனுடைய கோபங்கள் எப்படியாய் வெளிப்பட்டது என்பதை நாங்கள் பார்த்து, நாங்களும் முறுமுறுக்க கூடாது என்று சொல்லி கர்த்தருடைய ஊழியக்காரன் சொல்லி இருந்தார். இன்றைக்கு நான் அதன் அடிப்படையிலேயே இன்றைக்கு நான் சொல்லுகிற ஒரு இன்றைய நாள் தலைப்பு அல்ல தேவ செய்திக்குரிய தலைப்பு என்னவென்று சொன்னால், நற்செய்தியை அறிவிப்பதே ஆரோக்கியமான வாழ்க்கை. ஆமென். நற்செய்தி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்த நற்செய்தியை, துர்ச்செய்தி அல்ல, நற்செய்தி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்கு வெளிப்படுத்தின, அல்லது இந்த பூமியிலே எப்படியெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நல்ல காரியங்கள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்ற அந்த நற்செய்தியை அறிவிப்பதே ஆரோக்கியமான ஆவிக்குரிய வாழ்க்கை. ஆமென். ஆரோக்கியமான ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி என்பதெல்லாம் பார்த்து கொண்டு வர்றோம். இன்றைக்கும் நாங்கள் ஒரு வசனத்தை படித்தோம். அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னது போல, நான் சுவிசேஷத்தை பிரசங்கித்து வந்தும் நான் எனக்கு மேன்மை பாராட்ட எனக்கு ஒன்றுமில்லை என்றால் சுவிசேஷம் என்மேல் விழுந்த கடமை, அதை அறிவியாதிருந்தால் எனக்கு ஐயோ. பாருங்கள், ஆவிக்குரிய ஆரோக்கியமின்மையும் அதிலே சொல்லப்படுகிறது. நாங்கள் சுவிசேஷத்தை சொல்லாதிருந்தோம். சுவிசேஷம் என்றது நல்ல செய்தி, இயேசப்பாவை குறித்த நல்ல செய்தி,
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்த நல்ல செய்தியை நாங்கள் சொல்ல வேண்டும். தேவனாலே மீட்கப்பட்ட தேவனுடைய நல்ல செய்தியை கேட்டு கர்த்தருக்குள்ளாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற நானும் நீங்களும் கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நல்ல செய்தியை அநேகருக்கு நாங்கள் சொல்ல வேண்டும் என்ற வேதம் சொல்லுகிறது. அப்போஸ்தலர் புத்தகத்திலே 4வது அதிகாரம் அங்கே 12வது வசனத்திலே வானத்தின் கீழெங்கும், இந்த வார்த்தையை வாசிப்போம் என்றால், அவருடைய நாமம்தான் ரட்சிக்கப்படும்படிக்கு கொடுக்கப்பட்ட ஒரே நாமம். அப்ப அந்த நாமத்தினாலே நானும் நீங்களும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் அல்லது ரட்சிப்பு என்று சொல்லும் பொழுது தேவனுடைய பிள்ளைகளை என்ன இந்த நற்செய்தி, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்த நற்செய்தி உங்களுக்கு தெரியும். பல காரியங்கள் ரட்சிப்பு என்று சொல்லும் பொழுது பாவத்திலிருந்து ஒரு ரட்சிப்பு, பாவத்திலிருந்து ஒரு விடுதலை, பலவிதமான பயங்கள், பலவிதமான கண்ணீர்கள், வியாதிகள், பலவிதமான போராட்டங்கள், இவைகளுக்கெல்லாம் இருந்து ஒரு விடுதலையை தருகிற தெய்வம் இயேசு என்பதை குறித்த அந்த நற்செய்தியை கர்த்தருடைய பிள்ளைகளை நாங்கள் சொல்ல வேண்டும். இது ஆரோக்கியமான ஆவிக்குரிய வாழ்க்கைக்குரிய காரியம். ஆமென். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளை, ஏன் அவருடைய நாமம்தான், அதில் வாசிங்க அந்த வார்த்தையை, அப்போஸ்தலர் 4:12. Det finnes ikke frelse i noen annen, for under himmelen er det ikke gitt menneskene noe annet navn som vi kan bli frelst ved. ஆமென். பாருங்கள், அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்றார். அப்போஸ்தலனாகிய பேதுரு ஸ்தேவேல் ஜனங்களுக்கு சொல்லுகிறார். அவை தேவ பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டிருக்கிற நானும் நீங்களும் அந்த தெய்வத்தை குறித்த நல்ல செய்தி, சுவிசேஷம் என்றது நல்ல செய்தி, சந்தோஷமான செய்தியை, இயேசு எப்படிப்பட்டவர், எங்களுடைய பாவ வாழ்க்கையிலிருந்து எங்களை எப்படி ரட்சித்தார், பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லப்பட்ட அந்த தண்டனையிலிருந்து எப்படியெல்லாம் எங்களை மீட்கிறவர் என்பதை குறித்து, அவருடைய நாமத்தை குறித்து நானும் நீங்களும் சொல்ல வேண்டும். இது ஆரோக்கியமான ஆவிக்குரிய வாழ்க்கை. அவர் கர்த்தருடைய பிள்ளைகளே, வாலிப பிள்ளைகளே, நீங்களும் ஏசப்பாவை குறித்து அறிந்திருக்கிறீர்கள். அறிந்து நீங்கள் ஏசப்பாக்குள்ளே வந்திருக்கிறீர்கள், இன்னும் அறிந்து கொண்டு இருக்கிறீர்கள். பெரியாக்களும் சரி என்றால் பவுல் சொல்றார், இது எல்லார் மேல் விழுந்த கடமை. எல்லாருக்கும், பெரியாக்கள் சின்னாக்கள் என்றால் எல்லார் மேலும் விழுந்த கடமை. அவள் சொல்லும்போது என் மேல் விழுந்த கடமை, இது எல்லார் மேல் விழுந்த சுவிசேஷம் என்பது வாலிப பிள்ளைகள், பெரியாக்கள் எல்லார் மேல் விழுந்த கடமையா இருக்கிறபடினால் அவருடைய நாமம் ஒன்றே வானத்தின் கீழெங்கும் ரட்சிக்கப்படும்படிக்கு கொடுக்கப்பட்ட ஒரு நாமம் இயேசுவின் நாமமா இருக்கிறபடினால் கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நற்செய்தியை நானும் நீங்களும் அறிவிக்க வேண்டும். ஆமென். இதற்காக நான் சொன்னது போல, எப்படி இயேசுவை குறித்த நற்செய்தி உங்களுக்கு நாங்கள் சொன்னது போல, நாங்கள் எப்படி எங்களுடைய வாழ்க்கைகள் மாற்றப்பட்டது, பாவ வாழ்க்கையில் இருந்து ரட்சிக்கிறவர். அங்கே தீமோத்தேயு புஸ்தகத்திலே சொல்லும் பொழுது, 2 தீமோத்தேயு புஸ்தகத்திலே அங்கே சொல்லும் பொழுது, எப்படியாக பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்ற 1 தீமோத்தேயு 1:5, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு இந்த உலகத்திலே வந்தார் என்ற இந்த நற்செய்தியை தேவ பிள்ளைகளை, இந்த நல்ல செய்தி, இந்த நல்ல செய்தியை கேட்காத பிள்ளைகளுக்கு நாங்கள் சொல்ல வேண்டும். இதுதான் ஆரோக்கியமான ஆவிக்குரிய வாழ்க்கை. இன்றைக்கு சில வேளைகளில் நல்ல உடுப்பு எங்கேயாவது மலிவாக இருந்தால் அந்த செய்தியை சொல்கிறோம், அல்லது நல்ல சாப்பாடு எங்கேயாவது மலிவாக இருந்தால் இப்படி சில வேளை நல்ல செய்தி என்று சொல்லி மற்றவர்களுக்கும் ஏதோ பிரயோஜனப்பட வேணும், இப்படி எப்படியெல்லாம் செய்திகளை நாங்கள் சொல்கிறோம். ஏன்னா நான் இது இப்படி போட்டிருக்கேன்டா, இதுதான் இந்த கடையெல்லாம் வேணான் என்று அந்த செய்தியை சொல்கிறோம், அல்லது இப்படி இந்த சாப்பாடு வேணாங்க இப்படி சொல்கிறோம். பாருங்கள், இயேசு கிறிஸ்துவை நாங்கள் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட நானும் நீங்களும் கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு எங்களை எப்படி, என்னையும் உங்களை மாற்றினார். பயத்தோடும் கண்ணீரோடும் வேதனைகளோடும் பலவிதமான விட முடியாத பல பாவ பழக்க வழக்கங்களிலும் அடிமைப்பட்டிருந்த என்னை விடுவித்தாரே, உங்களையும் விடுவிப்பார் என்று சொல்லுகிற கர்த்தருடைய பிள்ளைகளை, அந்த நல்ல செய்தி,
இயேசு எப்படிப்பட்டவர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிற அந்த நல்ல செய்தியை கர்த்தருடைய பிள்ளைகளே நாங்கள் சொல்ல வேண்டும். நீங்க எப்படியெல்லாம் நல்ல செய்திகளை மற்றவர்களுக்கு சொல்றீர்கள் என்பதை உங்களுக்கு தெரியும். ஆனால் இந்த செய்தி எவ்வளவு முக்கியமான செய்தி, கர்த்தர் சொல்ல வேண்டும் என்று எங்களுக்குள்ளாக தெரிவித்திருக்கிற செய்தியா இருக்கிறபடினால் அந்த சந்தோஷம், நான் சொன்னது போல பல காரியங்கள் உலகத்திலே பல விடயங்களை குறித்து நாங்கள் அனுபவித்த அல்லது நாங்கள் பெற்றுக்கொண்டதை மற்றவர்கள் சொல்றோம், ஏதோ நல்ல செய்தி போல சொல்றோம். அதே போல இந்த ரட்சிப்பின் சந்தோஷம், தேவன் என்னுடைய வாழ்க்கையில எப்படியாக அவர் என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார் என்ற அந்த சந்தோஷம் எனக்குள்ளும் உங்களுக்குள்ளும் இருந்து வெளிப்படும் பொழுது நிச்சயமாய் சொல்லுவோம். நிச்சயமா நீங்க எல்லாரும் சொல்லிக் கொண்டிருப்பீர்கள். இன்னும் இந்த சுவிசேஷத்தை குறித்து, நற்செய்தியை குறித்து கர்த்தருடைய பிள்ளைகளே நாங்கள் இன்னுமா இன்றைக்கு அறிந்து கொள்ளும் பொழுது இன்னும் எங்களை ஒப்புக் கொடுக்க வேண்டும். என்றால் ஆரோக்கியமான ஆவிக்குரிய வாழ்க்கை என்றால் இதுதான். உலகத்திலே பல சர்வப்பிரகாரமான ஆரோக்கியங்கள் எப்படி இருக்க வேணும் என்று சொல்லி பலர் பல விதங்களை சொல்லுகிறார். ஒரு தமிழ் சகோதரன் சொல்றார், நீங்க தமிழாக்கள் இப்படி இருக்க வேணும், இந்த சாப்பாட்டை சாப்பிடக்கூடாது, அப்பதான் உங்களுக்கு சர்வம் ஆரோக்கியமா இருக்கும் என்று அவர் அந்த தமிழாக்கள் என்றே சொல்லுவார். நீங்கள் அனைவரும் கேட்டிருப்பீர்கள். நல்ல காரியம்தான். நான் என்ன சொல்ல வாரென்றால், நாங்கள் எப்படி கர்த்தரை குறித்து சொல்றோம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து எப்படி சொல்றோம் என்றால் எங்களுடைய வாழ்க்கையை எங்களுக்குள்ளா இருந்து ஆண்டவர் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று சொல்லி ருசித்திருக்கிறோம். தேவ பிள்ளைகளே, நாங்கள் இதுதான் ஆரோக்கியமான ஆவிக்குரிய ஒரு வாழ்க்கை என்று சொன்ன பல காரியங்கள் நாங்கள் பார்த்து வருகிறோம். இது மிகவும் முக்கியம். அவள் சொல்லும் பொழுது நான் பல காரியங்களை சொல்றேன். இதை அறிவியாதிருந்தால், இதை சொல்லாதிருந்தால், இந்த சுவிசேஷத்துக்குரிய காரியங்களை சொல்லாதிருந்தால் எவ்வளவுத்திற்கு ஒரு ஆரோக்கியமின்மையான விடயங்கள் என்பதை வேதம் சொல்லுகிறது. அதனாலே கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுக்கு தெரியும், வாலிப பிள்ளைகளுக்கு இந்த வார்த்தை 1 பேதுரு 2வது அதிகாரம் 9வது வசனம் எல்லாரும் தெரியும், எல்லா பெரியாக்களுக்கும் தெரியும். இருளின் அதிகாரத்தினின்று ஆச்சரியமான ஒளியினிடத்துக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படியாய், அவருடைய புண்ணியங்கள், அவருடைய நல்ல காரியங்களை அறிவிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாய், ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாய், சொந்த இனமாய், பரிசுத்த யாதியாய் இருக்கிறீர்கள் என்று அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லுகிறார். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகளே, நாங்கள் நற்செய்தியை, தேவனை குறித்து, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லும்படியாய், அவருடைய புண்ணியங்களை, அவருடைய நல்ல காரியங்களை சொல்லும்படியாக நாங்கள் தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே கர்த்தருடைய பிள்ளை, இதுதான் தேவனை, இயேசப்பாவை குறித்த நல்ல காரியங்களை சொல்ல வேண்டும். இதுதான் ஆரோக்கியமான ஆவிக்குரிய வாழ்க்கை. நானே அந்த சர்வ பிரகாரமான ஆரோக்கியத்தை சொல்லினால் நாங்கள் அதை கேட்டு எங்களை மாற்றுகிறோம். அப்ப நாங்களும் ஆவிக்குரிய ஒரு ஆரோக்கியம் எங்களுக்குள்ளே வர வேண்டும். எது ஆரோக்கியமான ஆவிக்குரிய வாழ்க்கை? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து நாங்கள் சொல்ல வேண்டும். இது எங்களை மாற்றின செய்தி. உங்களுக்கு தெரியும், சமாரியா ஸ்திரியை குறித்து சொல்லப்படுகிறது. அவள் எப்படி இயேசுவிடத்திலே, அங்கே இயேசு எப்படி தன்னுடைய வாழ்க்கையை குறித்து சொன்ன பொழுது, அவருடைய வாழ்க்கை காரியங்கள் எல்லாம் வெளிப்படுத்தின பொழுது அவள் போய் அங்கே ஊராருக்குள்ளே போய் சொல்லுகிறார், இப்படி எல்லாம் என்னுடைய காரியங்களை குறித்து பேசினார், வந்து பாருங்கள். அவை எங்களுடைய வாழ்க்கைகள் எப்படி மாற்றப்பட்டிருக்கிறது. நாங்கள் ஒரு பொய்யை சொல்லும்படியா இல்லை. இயேசு நிச்சயமாய பலவிதமான துக்கங்கள், கண்ணீர்கள், போராட்டங்கள், பலவிதமான பாவமான வாழ்க்கைகளிலே, பிசாசின் பிடிகளிலே இருக்கிற மக்களை விடுவிக்கிறவர் இயேசு. அந்த தெய்வத்தை குறித்து இந்த நல்ல செய்தியை துர்ச்செய்தி அல்ல, இந்த நல்ல செய்தியை நாங்கள் சொல்ல வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. என்றால் ஆண்டவர் சொல்றார், ஏன் நாங்கள் சொல்ல வேண்டும் என்று பல காரியங்கள் வேதத்திலே சொல்லப்படுகிறது. ஒருவரும் கெட்டு போவது அவருடைய சித்தம் இல்லவா, அவருடைய விருப்பம் இல்லை. எல்லாரும் ரட்சிக்கப்படும், எல்லாம் பாவ வாழ்க்கையிலிருந்து அவர்கள் விடுவிக்கப்பட வேண்டும். எல்லாரும் சமாதானமாய், சந்தோஷமாய், ஒரு சுகமாக வாழ வேண்டும் என்பது தேவனுடைய ஒரு விருப்பமாயிருக்கு. அவரை அறிகிற அறிவிலே வளர வேண்டும் என்பது அவருடைய சித்தமாயிருக்கிறபடினாலே, கர்த்தருடைய பிள்ளைகளே,
தேவனுடைய இந்த நல்ல செய்தியை நானும் நீங்களும் அறிவிக்க வேண்டும், சொல்ல வேண்டும். இந்த நல்ல செய்தி என்ன? உங்களுக்கு தெரிந்த உங்களுடைய வாழ்க்கையை மாற்றின செய்தி, அல்லது நீங்கள் வேதத்தை படிக்கும் பொழுது ஆண்டவருடைய நல்ல காரியங்கள். சில நேரங்களில் போராட்டங்கள் இருப்பார்கள், பயங்களோடு இருப்பார்கள், பலவிதமான கேள்விகளோடு இருப்பார்கள். சொல்லுவோம், ஆண்டவரை நோக்கி பாருங்கள், அவர் உங்களுக்கு உதவி செய்வார். இப்படி அந்த தெய்வத்தை நாங்கள் அறிமுகப்படுத்த வேண்டும். இந்த வேதம் சொல்லுகிறது, நாங்கள் பரலோக ராஜ்யத்தினுடைய ஸ்தானாதிபதிகள். அங்க இந்த பரலோக ராஜ்யத்தினுடைய ஸ்தானாதிபதிகள் என்றால் அந்த ராஜ்யத்தை குறித்த விடயங்களை நாங்கள் இந்த பூமியிலே இருக்கிற மற்ற மக்களுக்கும் சொல்ல வேண்டும். என்றால் ஒவ்வொரு தேசத்திலும் ஒவ்வொரு தூதுவர்கள் இருப்பார்கள். அவர்கள் அந்தந்த தேசத்தை பிரதிநிதிப்படுத்துகிறவர்களாக இருப்பார்கள். நாங்களும் பரலோக ராஜ்யத்தினுடைய விடயங்கள், ஆண்டவரை குறித்த நல்ல செய்திகளை கர்த்தருடைய பிள்ளைகளே, பவுல் சொல்லும் பொழுது அந்த ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை கர்த்தர் எனக்கு தந்தார் என்று சொல்றார். அதாவது ஒப்புரவாக்குதல் என்றால் ஒரு இணைப்பை ஏற்படுத்துகிறது. ஒப்புரவாகுங்கள், கர்த்தரோடு ஒப்புரவாகுங்கள். இந்த தெய்வம் உண்மை உள்ள தெய்வம், இந்த தெய்வம் ரட்சிக்கிறவர், உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுகிறவர் என்ற இந்த நல்ல செய்தியை கர்த்தருடைய பிள்ளைகளே, வாலிப பிள்ளைகளே, பெரியவர்களே எல்லாரும் நாங்கள் சொல்ல. நீங்கள் நான் இப்போ சொல்றேன்டா ஏதோ நீங்க சொல்ல இல்லையென்று சொல்லி நான் அப்படி, நீங்கள் எல்லாரும் அநேகர் பிரயாசப்பட்டு கொண்டிருப்பீர்கள். ஆனால் இன்னும் உற்சாகப்படும்படியாக நான் சொல்லுகிறேன், இந்த நல்ல செய்தி அறிவிப்பது கர்த்தருடைய பிள்ளைகளே ஒரு ஆரோக்கியமான ஆவிக்குரிய வாழ்க்கை. இந்த விடயங்களில் நாங்கள் குறைவுபட்டிருந்தால் இந்த நாட்களில் நாங்கள் உற்சாகப்படுவோம், கர்த்தருக்குள்ளே எங்களை ஒப்புக்கொடுவோம். என்றால் ஆரோக்கிய குறைவு, இது இந்த சுவிசேஷம் அறிவியாமை இருப்பது ஆரோக்கிய குறைவு, ஒரு ஆவிக்குரிய ஆரோக்கியம் இல்லை என்று சொன்னால் இதற்கு நாங்கள் முயற்சி எடுப்போம், அல்லது எங்களை இன்னும் விட்டு கொடுப்போம். அல்லேலூயா. சரி, நான் இன்றைக்கு இப்போ இந்த சுவிசேஷத்தை குறித்து சொல்ல வேண்டும் என்ற அவருடைய நாமம்தான் இந்த பூமியில ரட்சிக்கப்படும்படியாய் கொடுக்கப்பட்ட நாமம். நாங்கள் எங்களை கர்த்தர் தெரிவு செய்திருக்கிறார் என்று சொல்லப்பட்ட விடயங்களை இந்த இடத்திலே நான் சொன்னாலும், இதை சொல்லாதிருந்தால் இதனுடைய ஆரோக்கிய குறைவு என்ன என்பதையும் நான் சில காரியங்களை சொல்லி நான் முடித்துக் கொள்ள விரும்புகிறேன். நாங்கள் வாசிப்போம் மத்தேயுவின் புஸ்தகம். நாங்கள் வாசித்த இன்றைய நாள் செய்திக்கு ஆதாரமாய் வாசித்த வேத பகுதியிலேயே ஒரு ஆரோக்கிய குறைவை குறித்து நாங்கள் பார்த்தோம். 1 கொரிந்தியர், அதை சொல்லிவிட்டு நான் சொல்றேன். 1 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 16வது வசனத்திலே சொல்றார், சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும் மேன்மை பாராட்ட எனக்கு இடம் இல்லை. 1 கொரிந்தியர் 9:16. எல்லாருக்கும் வாலிப பிள்ளைகள் அந்த வார்த்தையை வைத்திருப்பீங்க நினைக்கிறேன். அது மேன்மை பாராட்ட எனக்கு இடம் இல்லை, என்மேல் விழுந்த கடமையாய் இருக்கிறது. சுவிசேஷத்தை, அதாவது நல்ல செய்தி, சுவிசேஷம் என்றால் நல்ல செய்தி. சில இடங்களிலே சிலருடைய காரியங்களை சுவிசேஷமாய் பிரசங்கிக்கப்படும் என்று வேதத்தில் எழுதப்படும். அவங்களுடைய நல்ல காரியங்களை சொல்லப்படும். இங்கே பவுல் சொல்றார், சுவிசேஷம் என்மேல் விழுந்த கடமையா இருக்கிறது. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ. ஆரோக்கிய குறைவு, ஆரோக்கியமின்மை, ஐயோ என்றது. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகள், ஏன் எனக்கு இப்படி ஐயோ என்று சொல்லுவோம்? பிள்ளைக்கு இப்படி நடந்துட்டுது ஐயோ. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆரோக்கியமான ஆவிக்குரிய வாழ்க்கை எல்லாரும் நாங்கள் தேவனுடைய நல்ல செய்தியை, கர்த்தருடைய பிள்ளைகளே, வாலிப பிள்ளைகளே, பெரியாக்கள் என்று சின்ன ஆக்கள் என்று இல்ல, எல்லார் மேலும் விழுந்த கடமை. ஏசப்பாவை குறித்து சொல்லணும். ஆமென். இந்த ஆரோக்கியத்தின் ஆண்டிலே இதிலே நாங்கள் இன்னும் ஒரு உற்சாகப்பட வேண்டும். இதை சொல்லாதிருந்தால் எனக்கு ஐயோ. எப்படி எந்த எண்ணத்திலெல்லாம் ஐயோ சொல்றீங்களோ இதை கொஞ்சம் ஆராய்ஞ்சு பாருங்க. சுவிசேஷம் சொல்லி இருக்கிறோமா? என் படிப்பு இப்படி போட்டு அல்லட்டு எனக்கு இப்படி ஏதாவது காரியம் வந்துட்டுதே ஐயோ. கொஞ்சம் ஆராய்ஞ்சு பாருங்க. நான் வார்த்தையின் பிரகாரமே சொல்லுறேன். அதனாலே கர்த்தருடைய பிள்ளைகளே, நாங்கள் சுவிசேஷத்தை, இந்த நல்ல செய்தியை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்த இந்த நல்ல செய்தியை நாங்கள் அறிவிக்க வேண்டும். ஆமென். சரி, நாங்கள் வாசிப்போம். இது ஒரு காரியத்தை சொல்லி நான் அந்த ஆரோக்கியமின்மையான விடயத்தையும் சொல்லி இருக்கிறேன்.
தொடர்ந்து மத்தேயுவின் புஸ்தகம் 28வது அதிகாரம், மத்தேயு 28வது அதிகாரம் 18வது வசனத்தை 18 20 வரைக்கும் தெரிந்த வார்த்தைகள் தான். ஆனால் ஆண்டவர் இந்த சுவிசேஷத்தை குறித்து எங்கள் மேல் வைத்திருக்கிற அந்த நோக்கமும் அது மாத்திரமல்லாமல் தெரிந்திருக்கிறார் என்பது சொல்லப்பட்டது மாத்திரமல்லாமல் எப்படியெல்லாம் இது எங்களுக்கு ஒரு கட்டாயம் அல்லது ஒரு கட்டளையாக கொடுத்திருக்கிறார் என்பதையும் நாங்கள் பார்க்க வேண்டும். வாசிப்போம். மத்தேயு 28 18 இருந்து வாசிங்கள், 20 மட்டும். Matteus 28 fra 18 til 20. Da trådde Jesus fram og talte til dem. Jeg har fått all makt i himmelen og på jorden. Gå derfor og gjør alle folkeslag til disipler. Døp dem til Faderens og Sønnens og den hellige ånds navn, og lær dem å holde alt det jeg har befalt dere. Og se, jeg er med dere alle dager inntil verdens ende. ஆமென். பாருங்கள், அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமென். அவை கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு சொன்ன ஒரு கட்டளை. நாங்கள் எப்படியாக முதலே சொல்கிறார், எல்லா வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லிவிட்டு சொல்கிறார், நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்க வேண்டும். அதாவது சீசர் என்றால் குருவை பின்தொடர்கிறவன். இயேசுவை பின்தொடரும்படியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து, இந்த நல்ல செய்தியை குறித்து கர்த்தருடைய பிள்ளைகளே நாங்கள் சொல்லி அவர்களை எப்படி ஞானஸ்நானம் கொடுத்து நான் கட்டளையிட்ட யாவையும் அவர்களை கைக்கொள்ளும்படி உபதேசம் பண்ணுங்கள் என்று சொல்ல. இது ஒரு கட்டளை. கர்த்தர் சொல்லுகிறார், இதை நீங்கள் செய்ய வேண்டும், புறப்பட்டு போக வேண்டும். சீசர்களை சொல்ல, நாங்கள் ஆண்டவரை பின்பற்றுகிற தேவனுடைய பிள்ளைகள், சீசர்கள். நாங்கள் கர்த்தரங்களுக்கு சொல்லுகிற இந்த கட்டளையை மீறுவோமா இருந்தால் இது ஒரு பாவம். வேதம் சொல்லு, கட்டளை மீறுகிறது பாவம். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகளே, நாங்கள் சுவிசேஷத்தை குறித்த இப்படியான ஒரு தெளிவுள்ளவர்களாக இருந்தால்தான் நாங்கள் ஒரு ஆரோக்கியமான ஆவிக்குரிய வாழ்க்கை இந்த நற்செய்தியின் மூலமாக எங்களுக்குள்ளே உண்டாகும் என்பதை நாங்கள் எங்களுக்குள்ளே தெளிவுபடுத்திக் கொள்ளலாம். ஆகவே இது சுவிசேஷம் எங்களை தெரிந்திருக்கிறார், இது எங்களுக்கு ஒரு கட்டளையாய் தந்திருக்கிறார். நீங்கள் புறப்பட்டு போக வேண்டும். நீங்கள் புறப்பட்டு போக வேண்டும். ஆமென். இருந்த இறையிலே ஓகே. இப்போ மீடியா தளங்கள் பல காரியங்கள் வந்திருக்கிறது. ஃபேஸ்புக் பல காரியங்கள், வசனங்களை போடுகிறோம், சொல்லுகிறோம், அல்லது டெலிஃபோனில் கதைக்கிறோம். ஆனால் போய் சொல்ல வேண்டியதும் மிகவும் முக்கியம். இப்போ இந்த காலங்கள் இப்படி வளர்ச்சி அடைந்திருக்கிறது, இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளே, நாங்கள் இது எங்களுக்கு ஒரு கட்டளையாக கொடுக்கப்படும். இது கட்டாயம் செய்யும். பவுலும் சொல்ற, என்மேல் விழுந்த கடமை. கடமை என்றா ஒரு பிள்ளைக்கு, பிறந்த பிள்ளைக்கு பால் கொடுக்க வேண்டும் என்றது தாயினுடைய கடமை. இத்தனை மணிக்கு தான் நான் எழும்பி கொடுப்பேன், இத்தனை மணிக்கு தான் பிள்ளைக்கு, அப்படியெல்லாம் இல்லை. எப்போ பிள்ளை எழும்புதோ அது கட்டாயம் அந்த கடமை. அதே போல இது எங்களுடைய கடமை, கட்டளையாக கர்த்தர் கொடுத்திருக்கிறார். சரி, இது கட்டளை மீறுவோமா இருந்தால் அது பாவம். அப்போ ஒரு ஆரோக்கியம் இல்லாத காரியம். சரி, அடுத்தது எசேக்கியேல் 33 6 8 வரை சில வசனங்களை வாசிப்போம். எசேக்கியேல் 33 6 8 வசனம் வரைக்கும். எசேக்கியேல் 33வது அதிகாரம் 6 வசனத்திலிருந்து 8 வசனம் வரைக்கும். Esekiel 33 fra 6 til 8. Ja. Det kan hende at vaktmannen ser sverdet komme og ikke blåser i hornet, så folket ikke blir advart. Når sverdet kommer og tar livet av en av dem, skjer det på grunn av skylden hans. Men blodet hans vil jeg kreve av vaktmennens hånd. Du menneske, jeg har satt deg til vaktmann for Israels hus. Når du hører et ord fra min munn, skal du advare dem fra meg. Når jeg sier til
en urettferdig, du urettferdige, du skal dø, og du ikke advarer ham mot det livet han fører, da skal han dø på grunn av sin skyld. Men blodet hans vil jeg kreve av din hånd. ஆமென் ஆமென். இங்கே இதிலே பாருங்கள், காவற்காரன், நான் வாசிக்கிறேன் 33:6, காவற்காரன் பட்டயம் வருவதை கண்டும் அவன் எக்காலம் ஊதாமலும் ஜனங்கள் எச்சரிக்கப்படாமலும் பட்டயம் வந்து அவர்களில் யாதொருவனை வாரிக்கொள்ளுகிறது உண்டானால் அவன் தன் அக்கிரமத்திலே வாரிக்கொள்ளப்பட்டான், ஆனாலும் அவன் இரத்தப்பழியை காவற்காரன் கையிலே கேட்பேன். நாங்கள் தேவனை அறியாத பிள்ளைகளுக்கு, கர்த்தருடைய பிள்ளைகளே, நாங்கள் ஒரு காவற்காரர்கள், அவர்களை நல் வழியிலே வழி நடத்தத்தக்கதாய், நாங்கள் தேவனை அறியாதவர்களுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து அவருடைய நல்ல காரியங்களை சொல்லி அவர்களை தேவனுக்குள்ளே நடத்த வேண்டிய ஒரு பொறுப்புள்ளவர்களாக நானும் நீங்களும் இருக்கிறோம் என்பது இதிலே சொல்லப்படுகிறது. மாத்திரமல்லாமல் அங்கே இதில் சொல்லப்படுகிறது, நாங்கள் இந்த எக்காலம், அதாவது வேதம் சொல்லுகிறது பாவத்தின் சம்பளம் மரணம், அல்லது ஏதாவது பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருப்பார்கள், இப்படியே கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து கொண்டிருப்பார்களா இருந்தால் அவர்களுக்கு மரணம் வருமா இருந்தால், நாங்கள் அவர்களுக்கு தேவனை குறித்த விடயங்களை, தேவனை குறித்த நல்ல காரியங்களை நாங்கள் சொல்லாமல் போகும் பொழுது, தேவனுடைய பிள்ளைகளை வேதம் சொல்லுகிறது அவங்களுடைய இரத்த பழியை எங்களிடத்திலே கேட்பார்கள். நீங்கள் பாடசாலையிலும் பிள்ளைகள் படிக்கும் பொழுது கூட நீங்கள் அநேகரை, தேவனை அறியாத பிள்ளைகள் இன்னும் பலவிதமான பாவ அடிமைத்தனங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற, தேவனுக்கு விருப்பமில்லாத பல வழிகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற பல பிள்ளைகளை பார்க்கலாம், பெரியவர்கள் நாங்கள் பார்க்கலாம். நாங்கள் அவர்களுக்கு கர்த்தரை குறித்து, இப்படியான வழியிலே நடந்தால் இது உனக்கு வேதனையாக மாறிவிடும், இப்படியான நிலைகளில் இருப்பியா இருந்தால் உன்னுடைய முடிவு இன்னும் மகா வேதனையா இருக்கும் என்ற அந்த நல்ல செய்தி, தேவனுக்குள்ளாக அவர்கள் வருவிக்கப்படுவதற்கு ஏதுவாக, அல்லது தேவனுக்குள்ளாய் மாற்றப்படுவதற்கு ஏதுவாக நீங்கள் சொல்லாமல் போனால், உங்களுக்கு தெரிந்த, நீங்கள் பார்த்த, உங்களோடு பழகின அவர்கள் மரித்து போகும் பொழுது அவர்களுடைய இரத்த பழியை எங்களிடத்திலே கேட்பார்கள் என்று இதில் பாருங்கள். அதில் சொல்லப்பட்ட காவற்காரன் பட்டயம் வருவதை கண்டும் அவன் எக்காலம் ஊதாமலும் ஜனங்கள் எச்சரிக்கப்படாமலும் பட்டயம் வந்து அவர்களில் யாதொருவனை வாரிக்கொள்ளுகிறது உண்டானால் அவன் தன் அக்கிரமத்திலே வாரிக்கொள்ளப்பட்டான். அவருடைய பாவத்திலேயோ அக்கிரமமான செயற்பாடுகளே அவருடைய மரணம் போனாலும், ஆனாலும் நாங்கள் சொல்லாமல் போகும் பொழுது எங்களுக்கு தெரியும் இவன் பாவமான வாழ்க்கை வாழுகிறான், அல்லது ஏதோ கர்த்தருக்கு பிரியமில்லாதபடி பல காரியங்களை செய்கிறான், இதை குறித்து நான் சொல்ல வேண்டும். நான் சொல்லாமல் போயினால் அவன் சில வேளைகளில் அவன் செய்கிற துன்மார்க்கமான செய்கைகளிலே மரித்து போனால் அவருடைய இரத்த பழியை கர்த்தர் எங்களிடத்திலே கேட்பாராம். அந்த 8வது வசனம் சொல்லுகிறது, நான் துன்மார்க்கனை நோக்கி, துன்மார்க்கனே நீ சாகவே சாவா என்று சொல்லுகையில், நீ துன்மார்க்கனை தன் துன்மார்க்கத்தில் இராதபடி எச்சரிக்கத்தக்கதாக அதை அவனுக்கு சொல்லாமற் போனால் அந்த துன்மார்க்கன் தன் அக்கிரமத்திலே சாவான், ஆனாலும் அவன் இரத்த பழியை உன் கையிலே கேட்பேன். துன்மார்க்கனை நோக்கி என்ன சொல்ல வேண்டும்? துன்மார்க்கனே நீ சாகவே சாவா என்று சொல்லுகையில், துன்மார்க்கனை தன் துன்மார்க்கத்தில் இராதபடி, அவனுடைய துன்மார்க்கத்திலே இராதபடி நாங்கள், அவர் மனம் திரும்புகிறாரோ இல்லையோ, தேவ பிள்ளைகளே, தேவனுடைய இந்த நல்ல செய்தி, அதாவது அவருக்கு ஏன் அதை சொல்லுகிறோம் என்றால், இந்த வாழ்க்கை நல்லமில்லை, இந்த வாழ்க்கை இன்னும் வேதனையாகத்தான் போகும். இயேசுவிடத்திலே வந்தால், இயேசுவிடத்திலே உங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தால், நீ இப்ப செய்கிற துன்மார்க்கமான காரியமும் பாவமான காரியத்திலும் கர்த்தர் உன்னை விடுவிப்பார் என்று சொல்லுகிற இந்த நல்ல செய்தியை நாங்கள் சொல்ல வேண்டும். ஆமென். என நாங்கள் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். தேவனுடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. ஆமென். அவை கர்த்தருடைய பிள்ளைகளே, நாங்கள் இதிலே ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அவன் பாவம் செய்கிறான், எனக்கு என்னத்துக்கு, நாமும் நம்முடைய பாடம் கொண்டு இருந்துடணும், இப்படி இருந்து விடக்கூடாது. கர்த்தர் எங்களுக்கு கடமையா இருக்கிறது, இதை சொல்ல வேண்டும்.
கர்த்தர் எங்கள் மேலே இது ஒரு எங்களுக்கு வைத்திருக்கிற ஒரு கட்டளை, எங்களை தெரிந்திருக்கிறார் தேவனுடைய நல்ல செய்தியை சொல்லும்படியா. அதனால் தான் நீதிமொழிகளில் சொல்லப்படுகிறது, மரணத்துக்கும் கொலைக்கும் நியமிக்கப்பட்டவர்களை விடுவிக்க கூடுமானால் விடுவி. அந்த நீதிமொழிகள் புஸ்தகத்தை 24 வாசிங்கள். அந்த 24, 11, 12 அந்த வார்த்தை நிச்சயமாக, இந்த வார்த்தை சில வேளைகளே எழுத்தின் பிரகாரம் நாங்கள் அந்த வார்த்தைகளை பார்க்கலாம். ஆனால் ஆவிக்குரிய ரீதியிலே அதை ஆவிக்குரிய பிரகாரமாக நாங்கள் நிதானிப்போமா இருந்தால் எங்களுக்கு இன்னும் இந்த நற்செய்தியை குறித்து சொல்வதற்கு கர்த்தர் எங்களுக்கு இன்னும் ஒரு உந்துதலை தருவார். வாசியுங்கள் நீதிமொழி 24, 11, 12. Ordspråkene 24, vers 11 og 12. Berg dem som føres til døden, hold igjen den som vakler mot retterstedet. Om du sier, vi visste det ikke, så ser han det. Han som prøver hjertene, han som vokter ditt liv, vet det og gir enhver igjen etter det han har gjort. ஆமென். பாருங்கள், சொல்லப்படுகிறது, மரணத்துக்கு ஒப்புவிக்கப்பட்டவர்களையும் கொலை உண்ண போகிறவர்களையும் விடுவிக்க கூடுமானால் விடுவி. அதை அறியோம் என்பாயாகில் இருதயங்களை சோதிக்கிறவர் அறியாரோ? உன் ஆத்துமாவை காக்கிறவர் கவனியாரோ? அவர் மனுஷருக்கு அவன் கிரியைக்கு தக்கதாக பலன் அளியாரோ? இந்த வார்த்தையை நாங்கள் வார்த்தையின் பிரகாரமாக பார்த்தாலும் மரணத்துக்கு ஒப்புவிக்கப்பட்ட கொலை உண்ண போகிற பலர் இருக்கிறார்கள். வேதம் என்ன சொல்றது? பாவத்தின் சம்பளம் மரணம். இப்படி பாவத்தின் சம்பளம் மரணம் என்ற அந்த தண்டனையில இருக்கிற பிள்ளைகளை குறித்து கர்த்தருடைய பிள்ளைகளே, நானும் நீங்களும் அப்படித்தான் இருந்தோம். எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாக இருந்தோம் என்றால் வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கும் இந்த சத்தியத்தை அறிந்த நாங்கள் பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லி இன்றைக்கு எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டது போல இன்றைக்கு எத்தனையோ தேவனை அறியாமல் தேவனுடைய அந்த ரட்சிப்புக்குள்ளே கடந்து வராமல் இருக்கிறவர்கள் மரணத்தின் அந்த தண்டனையில் இருக்கிறார்கள். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளே, இதை குறித்து எனக்கு தெரியாது. அடுத்த வசனம் சொல்லு, இதை அறியோம் என்பாயாகில் இருதயங்களை சோதிக்கிறவர் அறியாரோ? இதெல்லாம் எங்களுக்கு அவன் பாவத்திலே இதெல்லாம் நாங்கள் சாட்டுப்போக்கு சொல்லலாது, கணக்கு விடையலாது. அவை கர்த்தருடைய பிள்ளைகளே, மரணத்திற்கும் இதில் சொல்லப்பட்டது போல மரணத்துக்கு ஒப்புவிக்கப்பட்ட பாவத்தின் சம்பளம் மரணம். இன்றைக்கு இப்படியான தண்டனைக்கு ஒப்புவிக்கப்பட்ட பல மக்கள் இருக்கிறார்கள். இவர்களை விடுவிக்க வேண்டும், தேவனுடைய நல்ல செய்தியை சொல்ல வேண்டும். இயேசு பாவத்திலிருந்து ரட்சிக்கிறவர், இந்த தண்டனையிலிருந்து மீட்கிறவர் என்ற இந்த நல்ல செய்தியை சொல்லி நாங்கள் விடுவிக்க வேண்டும். இது எங்கள் மேல் விழுந்த கடமை. ஆமென். அவர்கள் விடுதலை ஆகிறார்களோ இல்லையோ நாங்கள் சொல்ல வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளே, வாலிப பிள்ளைகளே, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு, நண்பர்களுக்கு, உங்களுடைய பாடசாலைகளில் இருக்கிற பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டும். இது எல்லாரும் பாவம் செய்து அவங்க ஏற்றுக்கொள்றாங்களோ இல்லையோ, ஏசப்பா எப்படிப்பட்டவர், பாவிகளை ரட்சிக்க இந்த உலகத்திலே வெளிப்பட்டார். எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களானோம். பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லப்படுகிறது. இதிலிருந்து எல்லாரும் விடுவிக்கப்பட வேண்டும். இதை இயேசு அந்த விடுதலை தருகிறவர். இது மாத்திரமல்லாமல் வேதனைகளோடு கண்ணீர்களோடு இருக்கிற பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவை சொல்லி அவரிடத்திலே வாருங்கள், உங்களுக்கு நல்ல வாழ்க்கையை தருவார். அது மாத்திரமல்லாமல் இந்த பூமியிலே மாத்திரம் ஒரு வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ செய்கிறவர் மாத்திரமல்லாமல் நித்தியமாய் அந்த பரலோக ராஜ்யத்திலே எங்களை அழைத்து சென்று எங்களை வாழ வைக்கிற தெய்வன் என்பதை குறித்த நல்ல செய்தியை கர்த்தருடைய பிள்ளைகளே நாங்கள் சொல்ல வேண்டும். இதுதான் ஆவிக்குரிய ஆரோக்கியம். ஆரோக்கியமான ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை. இது பல காரியங்கள் படித்து கொண்டு வருகிறோம். இதையும் நாங்கள் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். இது மிக முக்கியமான காரியம். எங்களுடைய தரிசனத்திலே ஐக்கியம், சுவிசேஷம் தரிசனத்திலே வைத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். நான் சொன்னது போல செயற்பாடு மிகவும் முக்கியம்தான். நாங்கள் இருந்து தேவனுடைய ராஜ்யம் பேச்சில் அல்ல, பலத்தில். செயற்பாடு மிகவும் முக்கியமாக இருக்கிறது. அல்லேலூயா. அவை இந்த மரணத்துக்கு ஒப்புவிக்கப்பட்ட எங்களுக்கு தெரியும். இப்படியான மக்களை எல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த தேவனை குறித்த இந்த நல்ல செய்தியை கர்த்தர் தான் ரட்சிக்கிறவர். ஆமென். அவர்தான் விடுவிக்கிற தேவன். நாங்கள் சொல்லும் அப்பாண்ட செய்தியை
ஏசப்பா எப்படிப்பட்டவர் என்றதை சொல்லுவோம். அவர் ரட்சிப்பார், அவர் காரியங்களை பார்த்து கொள்வார். ஆமே. அவை சொல்லாதிருந்தால் இரத்தப்பழியை அவன் பாவத்திலே துன்மார்க்கத்திலே எனக்கு தெரிந்த நண்பனாயிருக்கலாம், நண்பியாயிருக்கலாம், என்னுடைய சொந்தமாயிருக்கலாம், சுற்று வட்டாரங்களில் இருக்கிறவர்களாக இருக்கலாம், சேர்ந்து நாங்கள் பழகிற சகோதரங்களாக இருக்கலாம். அவங்கள் பாவத்திலே துன்மார்க்கத்திலே இருப்பாங்கன்னா சொல்லாமல் நாங்கள் போனால், அவன் சில வேளைகளிலே மரணத்தை தழுவினால், அந்த இரத்தப்பழி நான் சொல்லாமல் அவன் தேவனை அறியாமல் மரித்து போவானா இருந்தால் அந்த இரத்தப்பழியை கர்த்தர் எங்களிடத்திற்கு கேட்பாராம். ஆகவே நான் ஏன் இதை சொல்றேன்றால், இதெல்லாம் ஒரு இப்படி செய்யாமல் இருந்தால் ஆரோக்கியமின்மை. ஆகவே நற்செய்தியை நானும் நீங்களும் சொல்ல வேண்டும். பவுல் இதை குறித்து சொல்றார், தான் எப்படியாக இந்த இரத்தப்பழிக்கு நான் நீங்களா இருக்கிறேன் என்று சொல்லி அப்போஸ்தலர் புஸ்தகத்திலே நீங்கள் வாசிக்கலாம். நான் வசனங்களை சொல்லவில்லை. அப்போஸ்தலர் 20வது அதிகாரம் 26, 27 அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், தான் எல்லாருடைய இரத்தப்பழிக்கு நீங்களாகி நான் என்னுடைய வாழ்க்கையை நான் வாழ்ந்திருக்கிறேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை நீங்கள் அந்த அதிகாரத்திலே பார்க்கலாம். அடுத்ததாக அங்கே இன்னொரு இடத்திலே ராஜாக்கள் புஸ்தகத்திலே இந்த நற்செய்தியை சொல்லாதிருந்தால் குற்றம் நம்மேல் சுமரும் என்று அந்த 4 குஷ்டரோகிகள் சொல்லுகிறார்கள். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளே பாருங்கள், நற்செய்தி அறிவிக்க வேண்டும். சுவிசேஷம் என்பதை குறித்த ஏசப்பாவை குறித்த காரியங்களை கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் இதை சொல்லாமல் இருந்தால் எவ்வளவு ஒரு ஆரோக்கியம் இன்மையான விடயம் என்பதை நாங்கள் இந்த வார்த்தைகளிலே இன்றைக்கு நாங்கள் அறிகிறோம். இதற்கு பிற்பாடும் நாங்கள் இல்லை இப்படியே தான் இருப்போம் என்று சொன்னால் நாங்கள் கர்த்தருக்குத்தான் கணக்கு கொடுக்க வேண்டும். இது யாரையும் நியாயம் தீர்த்து நீ அப்படி இப்படி கர்த்தர் தான் பார்ப்பார். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகள் நாங்கள் இந்த ஆண்டு ஆரோக்கியத்தின் ஆண்டு, ஒரு ஆரோக்கியமான ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை எங்கள் எல்லாருக்குள்ளும் பெருக வேண்டும், கட்டப்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளே, இவைகளை நாங்கள் நிதானித்தவர்களாக கர்த்தருக்குள்ளாக இதை சொல்லுவோம். அதனால் தான் அங்கே ரோமர் புஸ்தகம், இந்த வார்த்தையை வாசியுங்கள். நான் சீக்கிரமாக ஒரு 5 நிமிடத்தில் முடிக்கிறேன். ரோமர் 10வது அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து வாசிப்போம். அதிலே அருமையாக சொல்லப்படுகிறது அங்கே எப்படி நாங்கள் சொல்லாட்டில் எப்படியெல்லாம் அங்கே காரியங்கள் நடைபெறாது என்பதை குறித்து இங்கே சொல்லப்படுகிறது. வாசியுங்கள். ரோமர் 10வது அதிகாரம் 12லிருந்து 15 வரைக்கும். Romerne 10 fra vers 12 til 15. For her er det ikke forskjell på jøde og greker. Alle har samme Herre, og han er rik nok for alle som påkaller ham. Hver den som påkaller Herrens navn skal bli frelst. Men hvordan kan de påkalle en de ikke tror på? Hvordan kan de tro på en de ikke har hørt om? Og hvordan kan de høre uten at noen forsyner? Og hvordan kan de forsyne hvis de ikke er utsendt? Det står jo skrevet, hvor vakre de er, føttene til den som bringer godt budskap. ஆமென். பாருங்கள், அதில் எப்படியாக அங்கே பவுல் தொடங்குகிறார் என்றால், யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் வித்தியாசமே இல்லை, எல்லாருக்கும் கர்த்தரானவர் தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் ஐஸ்வரிய சம்பன்னராய் இருக்கிறார். ஆதலால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் ரட்சிக்கப்படுவான். இதை சொல்லிவிட்டு சொல்றார், அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி தொழுது கொள்ளுவார்கள்? அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள்? பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கிறவர்களுடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவை. அங்கே முதல் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், அங்கே எப்படியாக அவரை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் கர்த்தர் ஐஸ்வரிய சம்பன்னராய் இருக்கிறார். அதனால் கர்த்தருடைய நாமத்தை தொழுகிற எல்லாரும் ரட்சிக்கப்படுவான் என்று சொல்ல பிற்பாடு அந்த அவர்கள் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரை தொழுது கொண்டு கர்த்தருக்குள்ளாக அவருடைய வாழ்க்கைகள் மாற்றப்படுவதற்கு அவர்கள் எப்படி கேள்விப்படாமல் அவைகள் எல்லாம் அந்த மாற்றங்களுக்குள்ளே வருவார்கள் என்பதை இந்த கடைசி அந்த வார்த்தையிலிருந்து பாருங்க 14 சொல்றார், அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி தொழுது கொள்வார்கள்? அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள்? பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் இதெல்லாம் என்னென்றால்
நீங்கள் பின்னாக அந்த வசனத்தின் பின்பாடு அந்த பின் பகுதியிலிருந்து வாசிக்கும் பொழுது அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள், பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவான், அவரை குறித்து கேள்விப்படாவிட்டால் எப்படி விசுவாசிப்பான், விசுவாசித்தாத்தானே தொழுது கொள்வார்கள் என்று சொல்லப்படத்தக்க இந்த வார்த்தை பின்பகுதியிலிருந்து பார்க்கும் பொழுது அப்ப நாங்கள் முதலாவது அனுப்பப்பட வேண்டும், பிரசங்கிக்கப்பட வேண்டும். அவர்கள் அதை கேட்கும் பொழுதுதான் அவர்களுடைய வாழ்க்கைகளிலே மாற்றங்களும் தேவனுடைய ஆசீர்வாதங்களும் கடந்து வரும் என்பதை குறித்து இதிலே சொல்லப்படுகிறது. ஆகவே என்ன சொல்றேன்னால், கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நல்ல செய்தியை குறித்து இன்றைக்கு அறியாமல் இருக்கிற பிள்ளைகளுக்கு நாங்க சொன்னாத்தான் அவங்களுக்கு தெரியும். ஏசப்பாவை குறித்து சொன்னாத்தான் தெரியும். இயேசு நல்லவர், என்னுடைய வாழ்க்கையை மாற்றுவார், என்னுடைய பாவ வாழ்க்கையிலிருந்து எனக்கு ஒரு மன்னிப்பை தருவார், பாவத்தின் சம்பளம் மரணம் என்ற இந்த தண்டனையிலிருந்து நான் விடுவிக்கப்படுவேன் என்று சொல்லுகிற இந்த ஏசப்பாவை குறித்த நல்ல செய்தியை நாங்கள் சொல்ல வேண்டும். இது மாத்திரமல்லாம் என்னெல்லாம் இக்கட்டான நிலைகளிலே கஷ்டமான சூழ்நிலைகளிலே வாழ்ந்து அவங்களுக்கு சொல்லுவோம், இயேசுவை நோக்கி பார், கர்த்தரிடத்திலே உன்னை ஒப்புக்கொடு, உன்னுடைய வாழ்க்கையிலே மாற்றங்களை தருவார். என்ன பிசாசின் பிடிகளோ பில்லி சூனியங்களோ பாவ அடிமைத்தனங்களோ என்ன எப்படிப்பட்டதில் இருந்தாலும் கர்த்தர் உங்களுக்கு ஒரு விடுதலை தருவார் என்ற இந்த நல்ல செய்தியை சொல்ல வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு அவன் வேதனையோடு இருக்கிறான், கஷ்டத்தோடு இருக்கிறான், போராட்டங்களோடு இருக்கிறான் என்று அப்படியே நாங்கள் விட்டுவிடக்கூடாது. ஆண்டவர் இந்த நல்ல செய்தியை சொல்லும்படியாய் பரலோக ராஜ்யத்தினுடைய ஸ்தானாதிபதிகள், அந்த ராஜ்யத்தை குறித்து வெளிப்படுத்துகிற தூதுவர்களாக எங்களை வைத்திருக்கிறார். ஆமேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, இதை நாங்கள் சொல்ல வேண்டும். ஆமேன். இப்படியாக நாங்கள் சொல்ல வேண்டும், வெட்கப்படக்கூடாது. வேதம் சொல்லுகிறது, என்னை குறித்தும் என்னுடைய வார்த்தையை குறித்தும் வெட்கப்பட்டால் பிதா மகிமையிலே வெளிப்படும் பொழுது அங்கே உங்களை குறித்தும் யாரெல்லாம் என்னை குறித்தும் என்னுடைய வார்த்தையை குறித்தும் வெட்கப்பட அவங்கள அறிக்கை பண்ண மாட்டார்கள். வெட்கப்படக்கூடாது. ஆண்டவரை குறித்து பவுல் சொல்லும் பொழுது இங்கே ரோமர் 1:16 சொல்லுகிறார். இதை வாசிப்போம். வெட்கம் சில நேரங்களில் என்ன இவ்வளவு பேருக்குள்ள நான் சொல்றதா தெரியுது, வசனம் சொல்லணும், ஆண்டவரை பற்றி சொல்லணும், எங்களுக்குள்ளே ஒரு வருகிறது. ஆனால் வெட்கப்படக்கூடாது. மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள், மற்றவர்கள் என்ன பற்றி சொல்லுவாங்க என்ற அந்த வெட்கம் எங்களுக்குள்ளே வரக்கூடாது. இந்த கர்த்தர் எங்களை குறித்து வைத்திருக்கிற திட்டம் பெரியது என்றால், ஒரு பாவி மனம் திரும்பும் பொழுது பரலோகத்திலே மிகுந்த சந்தோஷம். அந்த மிகுந்த சந்தோஷம் பரலோகத்திலே உண்டாகாதபடிக்கு பிசாசு என்னை உங்களையும் சுவிசேஷத்தை சொல்லாதபடி வெட்கப்படுத்தும். யாக்கிரையா இருக்க வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகள் பாருங்கள், தேவன் எங்களை குறித்து வைத்திருக்கிற திட்டம் எவ்வளவு மேன்மையானது. எங்களை தெரிந்திருக்கிறார், நாங்கள் தான் அதை சொல்ல வேண்டும் என்ற எங்களுக்குள்ளே ஒரு உத்தரவாதத்தை தந்திருக்கிறார். பரலோக ராஜ்யத்தினுடைய ஒரு தூதுவர்களாக இந்த பூமியிலே வைத்திருக்கிறார். எவ்வளவு மேன்மையான பதவிகள். இதெல்லாம் நாங்கள் அற்பமாய் நினைக்காமல் கர்த்தருடைய பிள்ளைகளே வெட்கப்படக்கூடாது. வாசிங்கள் ரோமர் 1:16 பவுல் சொல்றார். Romerne kapittel 1 vers 16. For jeg skammer meg ikke over evangeliet. Det er en Guds kraft til frelse for hver den som tror. Jøde først og så greker. ஆமென். பாருங்க, கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவர்களோடு அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவபலனாயிருக்கா. பாருங்கள் எப்படி அழகா சொல்றார். ஏன்னா நான் வெட்கப்பட மாட்டேன் ஏண்டா அவங்களுக்கு தேவ பலனாயிருக்குது. நாங்க சொல்லும் பொழுதுதான் மற்றவங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமா இருக்கிறது, அவங்களுடைய வாழ்க்கையை மாற்றுகிறது. சில வேளைகளில் அவங்களுடைய வாழ்க்கையை முடித்துக் கொள்ளுகிற ஒரு தருவாயில கூட இருப்பாங்க. நாங்கள் இதை குறித்து சொல்லலேண்டா அவங்களுடைய வாழ்க்கை அழிந்து விடும். இப்போ நாங்கள் வெட்கப்படக்கூடாது. பிள்ளைகள் வெட்கப்படக்கூடாது. ஏசப்பாவை குறித்து சொல்றதுக்கு வெட்கப்படக்கூடாது. ஆமென். கட்டாயமாக நானும் நீங்களும் இந்த ஆரோக்கியமான ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை, இந்த வார்த்தையை தான் மாற்கு 8:3 அதையும் சீக்கிரமாக வாசித்து கடந்து செல்கிறேன். மாற்கு 8:3 அதில் சொல்லப்படுகிற வார்த்தையும் எங்களுக்கு இன்னும் எங்களை தட்டி எழுப்பட்டும் கர்த்தருக்குள்ளாக. மாற்கு 8:38 வாசியுங்கள். 8:38.
Markus kapittel 8, 33. 38. 38. Ja, 38. 38. For den som skammer seg over meg og mine ord i denne utro og syndige slekt, skal også menneskesønnen skamme seg over når han kommer i sin fars herlighet sammen med de hellige engler. ஆமென். பாருங்கள், அதிலே தமிழிலே படிக்கிறேன். ஆதலால் விபசாரமும் பாவமுள்ள இந்த சந்ததியில் என்னை குறித்தும் என் வார்த்தைகளை குறித்தும் எவன் வெட்கப்படுவானோ அவனை குறித்து மனுஷகுமாரனும் தமது பிதாவின் மகிமை பொருந்தினவராய் பரிசுத்த தூதரோடும் கூட வரும்போது வெட்கப்படுவார் என்றார். அவர் கர்த்தருடைய பிள்ளைகளே, நாங்கள் வெட்கப்படக்கூடாது. இந்த ஜனங்களுடைய வாழ்க்கைகள் மாற்றப்பட வேண்டும். நாங்களும் ஒரு காலகட்டங்களிலே பாவத்திலும் சாபத்திலும் உளையான சேற்றிலும் பலவிதமான வேண்டாத காரியங்களும் இருந்தோம். கஷ்டங்களோடு பலவிதமான போராட்டங்களோடு இருந்தோம். கர்த்தர் எங்களுக்கும் யாரோ மூலம் கர்த்தரை குறித்து சொல்லி இன்றைக்கு நாங்கள் மாற்றப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு மாற்றப்பட்டிருக்கிற நாங்கள் அவரை குறித்து இந்த செய்தியை சொல்வதற்கு நாங்கள் வெட்கப்படக்கூடாது. ஆமென். வெட்கப்பட்டுவோம் இருந்தால் அதனுடைய ஆரோக்கியமின்மையான காரியத்தை நாங்கள் வாசித்தோம். எங்களுக்கு இந்த ஆண்டு ஆரோக்கியமான ஆண்டு, ஆவிக்குரிய ஆரோக்கியம் பெருக வேண்டும். எது ஆரோக்கியம் இல்லாத காரியங்கள் என்பதெல்லாம் கர்த்தர் சொல்லிக் கொண்டு வருகிறார். அவர் வெட்கப்படாமல் கர்த்தரை குறித்து நாங்கள் இந்த நல்ல செய்தியை சின்னாக்கள், வாலிப பிள்ளைகள், பெரியாக்கள் எல்லாரும் நாங்கள் சொல்ல வேண்டும். இதனுடைய தாற்பயம் பெரிதா இருக்கிறபடினாலே இந்த தேவனுடைய மேன்மையான திட்டம், நற்செய்தி, இந்த திட்டத்துக்கு என்னையும் உங்களையும் நாங்கள் ஒப்பு கொடுக்க வேண்டும். நான் சொன்னது போல இதுக்கு நேரம் வரட்டும், ஆக்கள் வரட்டும் என்று கூட பார்த்து கொண்டிருக்க கூடாது. வேதம் சொல்ற சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை யாக்கிரதையாய் பிரசங்கம் பண்ணும். ஆமென். சமயம் வாய்க்கும் யாரும் வரட்டும் பாப்பம் சொல்லுவோம் என்று இருக்காமல் போயும் சொல்ல வேண்டும். வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் பிரசங்கம் பண்ணும். தேவனுடைய நல்ல செய்தியை சொல்ல வேண்டும். எங்களுக்கு நல்ல சமயம் வாய்த்து கொண்டே இருக்குது. நாங்கள் எத்தனையோ பேரை பார்க்கிறோம், சந்திக்கிறோம், சொல்லுவோம். ஏதோ இயேசு நல்லவர், வாழ்க்கை ஏதோ ஒரு காரியம், ஏதாவது குறைவாக இருப்பார், ஏதோ ஒரு வருத்தமாக இருப்பார், ஆண்டவரை குறித்து சொல்லுவோம். எல்லாவற்றையும் சொல்றதுக்கு சில பிள்ளைகளே அந்த நேரங்கள் போதாமல் இருக்கலாம். ஆனால் ஆண்டவரை குறித்த ஒரு நல்ல செய்தியை சொல்ல வேண்டும். ஆமென். எல்லாரும் எழுந்திருப்போமா? கர்த்தருடைய பிள்ளைகளே, நாங்கள் இந்த நாளிலும் கூட இந்த ஆரோக்கியமான ஆவிக்குரிய வாழ்க்கை எங்களுக்குள்ளே கட்டப்பட வேண்டும். எது ஆரோக்கியமான ஆவிக்குரிய வாழ்க்கை என்பதை குறித்து நாங்கள் இந்த ஆண்டிலே பல விடயங்களை நாங்கள் கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் மூலமாய் கேட்டுக்கொண்டு வருகிறோம். தேவ பிள்ளைகளை இதை அற்பமாய் எண்ணிவிடக்கூடாது. கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் சொல்லுகிற வார்த்தைகளை அலட்சியம் பண்ணிவிடக்கூடாது. தெசலோனிக்க சபையாரை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நீங்கள் கேட்ட வார்த்தைகள் மனுஷ வார்த்தைகள் என்று நீங்கள் எண்ணிவிடாமல் அதை தேவ வார்த்தைகளாகவே நீங்கள் அதை கேட்டு அங்கீகரித்தபடினால் அது உங்களுக்கு பலன் செய்கிறது, ஆசீர்வாதமாக இருக்கிறது சொன்னது போல இன்றைக்கு இதில் சொல்லப்பட்ட வார்த்தைகள் கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாம் கர்த்தருடைய வேதத்தில் இருந்து கர்த்தர் சொன்ன ஆலோசனைகளாக இருக்கிறபடினால் இன்றைக்கு ஆரோக்கியமான ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை நாங்கள் நற்செய்தியை அறிவிப்பது. சென்ற வாரத்திலே பார்த்தோம், துர்ச்செய்தியை சொன்னதினாலே அங்கே பலவிதமான ஆரோக்கியமின்மையான வேதனையான காரியங்கள் கடந்து வந்தது. இன்றைக்கு நாங்கள் ஒரு நற்செய்தி, இயேசுவை குறித்த நற்செய்தி, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்த நற்செய்தி இன்றைக்கு நாங்கள் சொல்ல வேண்டும். அதற்காக நாங்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறோம், தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கிறோம். அது எங்களுடைய கடமையா இருக்கிறது. நாங்கள் சொல்லாதிருந்தால் எப்படியெல்லாம் எங்களுக்கும் பலவிதமான ஆரோக்கியமின்மையான வேதனையான காரியங்கள் நடைபெறும் என்பதை குறித்தெல்லாம் நாங்கள் பார்த்தோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, எங்களை நாங்கள் ஒப்புக்கொடுவோம். சில வேளைகளே இன்றைக்கு நாங்கள் இதிலே ஒரு குறைவுபட்டவர்களாக நாங்கள் எத்தனையோ பாவமான அல்லது துன்மார்க்கமான நிலையில இருந்த பல சகோதர சகோதரிகளை கண்டும் அவர்களுக்கு கர்த்தரை குறித்து சொல்லாமல் சில வேளைகளில் நாங்கள் விட்டிருந்தால் நாங்கள் இந்த நாளிலும் கர்த்தருக்குள்ளாக மனம் திரும்பி, ஆண்டவரே இனிமேலும் யாரையும் ஆண்டவரே இப்படியான நிலைகளை காணும் பொழுது அவர்களுக்கு இயேசுவே உம்மை குறித்து சொல்ல, அவங்களுடைய வாழ்க்கையை மாற்றுகிற தெய்வம் உம்மை குறித்து சொல்ல ஐயா எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டும்.
பலன் தர வேண்டும், வெட்கங்கள் வராதபடி, வெட்கப்படாதபடி நான் சொல்ல வேண்டும் என்று சொல்லி எங்கள் எல்லாரும் நாங்கள் ஒப்பு கொடுப்போமா? எங்கள் ஒப்பு கொடுப்போமா? தேவனுடைய பிள்ளைகளை, இதுதான் ஆரோக்கியமான ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய ஒரு விடயமாக இந்த நற்செய்தி அறிவிக்கிறது குறித்து நாங்கள் பார்த்தோம். இதை அறிவியாக இருந்தால் எங்களுடைய கடமையாக இருக்கிறது, அறிவியாது இருந்தால் ஐயோ என்று சொல்லுகிறார். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவரே, ஆரோக்கியமின்மையான காரியங்களை குறித்து நாங்கள் பார்த்திருக்கிறோம். இது ஆரோக்கியமாக, ஆவிக்குரிய ஆரோக்கியமான விடயத்திலே நாங்கள் எப்படி எங்களை விட்டு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அப்பா அன்றைய நாள் எங்களோடு பேசி இருக்கிறபடினால் தகப்பனே, இந்த நாளும் இந்த இடத்திலே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே, உங்களுக்கென்று நல்ல செய்திகளை, உங்களுடைய நல்ல செய்திகளை சொல்லுகிறவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். ஆண்டவரே அப்பா, அவர்களை இன்னும் உற்சாகப்படுத்துங்க. சொல்லாமல் சில வேளைகளிலே ஆண்டவரே ஏனோ தானோன்று பலவித சாட்டுப்போக்குகளை சொல்லி ஆண்டவரே அப்பா சாட்சி இல்லாமல் இருந்து கொண்டிருப்பார்களா இருந்தால் இன்றைக்கு ஆண்டவரே அப்பா, இந்த வார்த்தைகள் எங்களை குணமாக்கட்டும் ஐயா. இந்த வார்த்தைகள் எங்களை குணமாக்கட்டும் ஆண்டவரே. மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் பிரசங்கிக்கப்பட வேண்டும். இவைகளுக்கு நீங்கள் சாட்சிகள் என்று சொல்லி இருக்கிறபடினால் ஆண்டவரே, இந்த சுவிசேஷத்துக்கு, இந்த நல்ல செய்திக்கு கர்த்தர் எங்களுடைய வாழ்க்கையை மாற்றினார் என்று சொல்லி ஆண்டவரே, நாங்களும் சாட்சியாய் வாழ எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்க. வாலிப பிள்ளைகளோடு கர்த்தர் கூட இருங்க ராஜா. ஆண்டவரே, அவர்களுக்குள்ளும் இந்த வார்த்தைகள் ஆண்டவரே இன்னும் ஆண்டவரே பலமாய் கிரிய செய்து அவர்களுடைய வாழ்க்கைகளிலே, பாடசாலை ஆண்டவரே விடயங்களிலே அப்பா, நண்பர்கள் மத்தியிலே உங்களை குறித்து சொல்வதற்கு வெட்கப்படாமல் ஆண்டவரே பிள்ளைகள் நல்ல பலத்தோடு சொல்ல ஆண்டவர் கிருபை செய்யுங்க. பெரியவர்கள் எங்களுக்கும் கிருபை செய்யுங்க ஆண்டவரே. இந்த ஆரோக்கியமான அப்பா ஆவிக்குரிய வாழ்க்கை ஆண்டவரே, இந்த நற்செய்தியை நாங்கள் அறிவித்து அறிவித்து ஆரோக்கியமாய் ஆவிக்குரிய ரீதியில இருக்க எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் எங்களை பலப்படுத்தும்படியாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.